கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். லாஸ்ட் 2 கிளாஸாக நம்ம நோட்ஸ் கவுண்ட்ஸ் ரெண்டையுமே பார்த்தோம். இன்றைக்கி அந்த நோட்ஸ் கவுண்ட்ஸ் சேர்த்து தான் பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவாக போட்டிருக்கலாம், பட் லென்த்தாக போகும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு போயிடுவீங்க. அப்போ உங்களுக்கு அது ஃபுல்லாக புரியாது. இப்படி சின்ன சின்னதாக போடும்போது சடனாக வீடியோ ஓடுன மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அதனால தான் நான் பிட்டாக பிரித்து போட்டிருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த நோட்ஸ் அந்த கவுண்ட்ஸ் ரெண்டையும் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது தெரிஞ்சால் தான் நம்மளால் வாசிக்கவே முடியும். ஓகேவா? ஸோ மறக்காமல் அந்த 2 வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இல்லைனா இந்த வீடியோ சுத்தமாக புரியாது. அந்த 2 வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தர. கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு போட்டே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நான் கொடுத்துருப்பேன். மறக்காமல் அந்த 2 வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. லாஸ்ட் கிளாஸ் 2 கிளாஸாக என்ன பண்ணோம், நோட்ஸ் கவுண்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த நோட்ஸுக்கும் கவுண்ட்ஸுக்கும் உண்டான நோட்ஸ் பார்த்துட்டு அதுக்கு உண்டான டெஸ்ட்டும் இன்றைக்கி அட்டன் பண்ணிடலாம். ஓகே, மொத்தம் 5 லைன் 4 ஸ்பேஸ் 9 நோட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா 2 நோட் CND இருக்குதுன்னு பார்த்தோம். அது இல்லாமல் இந்த கவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி அந்த நோட்ஸை கவுண்ட்ஸையும் சேர்த்து பார்க்க போகிறோம். இந்த சிம்பிளுக்கு உண்டான நோட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கவுண்ட்ஸ் காமனானது தான். இந்த மாதிரி சர்க்கிள் போட்டாங்க அப்படின்னா எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருந்தாலுமே அது நம்ம 4 கவுண்ட்டு தான் கொடுப்போம். அதில் சேஞ்சஸ் இருக்காது. இந்த சிம்பிள்ஸ்க்கு மட்டும் நமக்கு நோட்ஸ் மாறும். ஓகேவா? ஓகே, இப்போது இந்த 5 லைனில் இந்த செகண்ட் லைனில் நான் இந்த சர்க்கிள் கொடுத்துருக்கேன். அப்படின்னா நீங்கள் 2 விஷயம் முதல்ல பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நோட்டு பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் கவுண்ட் பார்த்துக்கோங்க. இல்லை கவுண்ட் பார்த்து நோட் பார்த்தாலும் சரி, உங்கள் கன்வீனியன்ட். இப்போ ஃபஸ்ட்டு நான் நோட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த சர்க்கிள் எங்கே கொடுத்துருக்கு? செகண்ட் லைனில் கொடுத்துருக்கு. லைனோட ஃபார்முலா என்னது? எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். ஸோ செகண்ட் லைன்னா எதோட ஸ்டாப் பண்ணிக்கணும்? எவ்ரி குட்டோட ஸ்டாப் பண்ணிக்கணும். குட்னா என்ன நோட்டு வரும்? ஃபஸ்ட்டு G. ஸோ இந்த நோட்டு G. ஓகே, சர்க்கிள் மாதிரி கொடுத்தா எவ்வளோ கவுண்ட் நம்ம வாசிப்போம்? 4 கவுண்ட். ஸோ G மொத்தம் 4 கவுண்ட் நம்ம நிற்கணும். இந்த நோட் என்னது? 5 லைனுக்கு கீழே குட்டியாக லைன் போட்டு கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த 5 லைனுக்கு மட்டும்தான் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணுவோம். 5 லைனுக்கு கீழே இந்த 2 நோட்டு CUDU நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ லைன் போட்டு கொடுத்தா C, லைன் போடாமல் கொடுத்தா D. ஸோ இந்த நோட் எங்கே இருக்குது? லைனில் இருக்குது. ஸோ இந்த நோட் என்னது? C. ஓகே, ஸோ நோட் என்னது? C. இது எவ்வளோ கவுண்ட்டு நிற்கணும்? சர்க்கிள் மாதிரி போட்டிருந்தா எவ்வளோ கவுண்ட்டு? 4 கவுண்ட்ஸ். 4 கவுண்ட்ஸ். அதோட நேமும் சொல்லிக்கோங்க, semibreve. இந்த நோட் எங்கே இருக்குது? ஸோ நோட் நம்ம கேல்குலேட் பண்ணும்போதே இந்த நோட்டோட ஹெட்டு வச்சு தான் கேல்குலேட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த நோட் எங்கே இருக்குது? ஸ்பேஸில் இருக்குது, கேப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ எத்தனாவது கேப்பு? கீழேருந்து கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4. 4th கேப்பில் இருக்குது இல்லையா? ஸோ 4th கேப்னா ஸ்பேஸோட ஃபார்முலா என்னது? FACE. ஸோ இது என்ன நோட்டு? E. இப்படி P மாதிரி கொடுத்துருந்தா எவ்வளோ கவுண்ட்டு? உள்ள எதுவுமே ஃபில் பண்ணலை, பிளாக்லாம் ஃபில் பண்ணல, ஜஸ்ட்டு P மாதிரி கொடுத்துருக்கு. அப்போ இது எவ்வளோ கவுண்ட்டு? 2 கவுண்ட்ஸ் மினிம். ஸோ E மினிம் 2 கவுண்ட்ஸ். ஸோ இதுலேயும் இந்த சிம்பிள்லையும் நம்ம அந்த நோட்டோட ஹெட்டை தான் எடுத்துக்கணும். அந்த சர்க்கிள் எங்கே இருக்குது? லைனில் இருக்கா, ஸ்பேஸில் இருக்கா? செகண்ட் லைனில் இருக்குது இல்லையா? ஸோ செகண்ட் லைன் என்ன நோட்டு நமக்கு? லைனோட ஃபார்முலா எவ்ரி குட். ஸோ G. மேலே 2 ஃப்ளாக் மாதிரி வந்தால் என்னன்னு சொல்லியிருக்கேன் நான்? செமிக்வைவர், கால் பீட். ஓகே, ஸோ 1/4. இது எல்லாமே half கவுண்ட்டு தான். பட் நமக்கு அந்த 3rd லைனுக்கு மேலே போகும்போது ரொட்டேட் ஆயிரும். ஓகே, ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம உள்ளுக்குள்ளே இந்த சர்க்கிள் இருக்கா, மேலே லைன் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இதில் 2 நோட்டாக மேலே ஜாயின் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ இது ஒவ்வொன்றுமே half கவுண்ட். நோட் எப்படி இருக்குது? செகண்ட் ஸ்பேஸ், தேர்ட் லைன், தேர்ட் லைன், தேர்டு ஸ்பேஸ். ஓகே, எதுக்கு 2மே தேர்ட் லைனில் கொடுத்துருக்கேன்னா பார்த்தீங்கன்னா தேர்ட் லைன் இஸ் அ காமன். மேலேயும் ரொட்டேட் பண்ணிக்கலாம், கீழே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டெம்மை எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தேர்ட் லைன்லேயே நான் 2மே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ அதை மேலே ஜாயின் பண்ண கோடு கொடுத்ததுனால இது எவ்வளோ கவுண்ட்டு? half கவுண்ட். ஸோ ABBC எல்லாமே எவ்வளோ கவுண்ட்? half கவுண்ட் குவைவர்ஸ். ஓகே, இதுக்கு மேலே எல்லாமே நீங்களே கண்டுபிடிங்க.
ஸோ இந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் என்ன நோட்டு அப்படிங்கிறது கீழே எழுதி 1 கவுண்ட்டுன்னா 1. இப்போ ஃபர்ஸ்ட் நோட் மட்டும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நோட் என்னது ஸ்பேஸில் இருக்குது. எத்தனாவது ஸ்பேஸில் இருக்குது? 3வது ஸ்பேஸில் இருக்குது. ஸோ என்ன நோட்டு? சி. எவ்வளோ கவுண்ட்டு உள்ள பிளாக் ஃபில் பண்ணியிருந்தால் 1 கவுண்ட். ஸோ C1 அப்படிங்கிறத எழுதுங்க. ஃபுல்லாக எழுதி முடிங்க. ஆன்சர் பின்னாடி பார்த்துக்கலாம். எத்தனை பேர் டெஸ்ட் கரெக்டாக அட்டன் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்டில் போடுங்க. தேங்க்யூ.